தற்போது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே புதிதாக பணி நியமனம் பெற்ற 9 பெண் சுகாதார உதவியாளர்களுடைய சீருடை குறித்த ஒரு பிரச்சனை சென்று கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இது குறித்து எனது சில கருத்துக்களையும் எனது அவதானங்களையும் அதே போன்று உண்மையில் இந்த பிரச்சனையில் என்ன நடைபெற்றது என்பதனையும் எவ்வாறு இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்பது பற்றியும் எனது சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, தமிழ் சிங்கள சகோதரர்களிடையே இவர்கள் தங்களுக்கு முகத்தினை மறைப்பதற்கான அனுமதியினை, நிகாப் அணிவதற்கான அனுமதியினை தான் பெற்றுக்கொள்ள முயன்றார்கள். அந்த அனுமதி தான் மறுக்கப்பட்டது என்று ஒரு பிழையான தகவல் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது. உண்மையில் அவ்வாறு எந்த விடயமும் நடைபெறவில்லை. இவர்கள் தெளிவாக தங்களுடைய சுற்று நிருபத்தின்படி பொதுவான சீருடையோடு சேர்த்து, எல்லாரும் அணியும் பொதுவான சீருடையோடு சேர்த்து காட்சட்டையினையும் அதே போன்று தலையினையும் மறைத்து, முகத்தை அல்ல தலையினையும் மறைத்து தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது முகம் மூடுவது அல்லது நிகாப் அணிவது குறித்த பிரச்சனை அல்ல என்பதனை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனையை பயன்படுத்தி தமிழ் முஸ்லிம் சமூகத்தினரிடையே பிளவினை ஏற்படுத்த சிலர் முயற்சித்து வருவதனை அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இது தமிழ் சமூகத்தினருக்கும் முஸ்லிம் சமூகத்தினருக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை அல்ல. இது தெளிவாக அரச நிர்வாகம் குறித்த பிரச்சனை, அரச நிர்வாகத்திலே நடைபெற்றுள்ள ஒரு அநீதி குறித்த பிரச்சனையாக தான் நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். ஆகவே இது குறித்து நாங்கள் கருத்துக்கள் முன்வைக்கும் போது இதனை அரச நிர்வாகத்தினுடைய பிரச்சனையாக பார்த்து தான் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அதே போன்று இந்த பிரச்சனைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் அணுக வேண்டும் என்பதனை நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில் என்ன நடந்தது இந்த பிரச்சனையில்? இந்த 9 பெண் சுகாதார உதவியாளர்களும் தங்களுடைய பணியினை பொறுப்பேற்பதற்கு முன்னர் கொழும்பில் ஒரு பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தினால் சுகாதார அமைச்சினால் நடத்தப்பட்ட பயிற்சியிலே அவர்கள் காட்சட்டையோடும் அதே போன்று தலையினையும் மறைத்து தன் சீருடையோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே எந்த விதமான அறிவுறுத்தலோ இதனை நீங்கள் அணிய முடியாதென்றோ அல்லது எந்த விதமான தடையினையும் அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. ஆகவே அதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய பணி நியமனம் பெற்ற கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே தங்களுடைய பணியினை பொறுப்பெடுத்து முதல் நாள் பணிக்கு செல்லும் போது இந்த நிர்வாகத்தினால், இந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாகத்தினால், குறிப்பாக பிரதி பணிப்பாளர் உட்பட நிர்வாகத்தினரால் இவர்களுக்கு பல தடங்கள் ஏற்பட்டுள்ளது. இவர்களால் இந்த காட்சட்டையும் இந்த தலையினையும் மறைத்து அவர்கள் சீருடை அணிய முடியாது என்று அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு அணிந்து வந்தால் உங்களுடைய வரவினை நாங்கள் பதிவு செய்ய மாட்டோம், உங்களுக்கு 1 மாத சம்பளம் வழங்கப்படாது, உங்களுடைய கை தொலைபேசிகளை நீங்கள் பாவிக்க முடியாது, வைத்தியசாலையினுடைய பல தடங்கள் அவர்கள் எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இதன்போது இவர்கள் தெளிவாக இந்த 9 பெண் உதவியாளர்களும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள், நாங்கள் சட்ட ரீதியாகத்தான் எங்களுடைய சீருடையை அணிந்து வந்திருக்கிறோம், அப்படி ஏதாவது இதில் அதாவது இது சட்டத்திற்கு முரணாக நாங்கள் எங்களுடைய சீருடை அணிந்து வந்திருந்தால் தெளிவாக எங்களுக்கு பதிலை தாருங்கள், எந்த சட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் இதற்கு முரணாக நாங்கள் அணிந்திருக்கிறோம். அப்போது இந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாகத்தினால் எந்தவித பதிலும் முறையான பதில் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக எச்சரிக்கையும் இவ்வாறான அறிவுறுத்தல்கள் தான் வழங்கப்பட்டு வந்தன. இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கடைசியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூறியிருக்கிறார்கள், திங்கட்கிழமை பணிப்பாளர் மீண்டும் தன்னுடைய பணியினை தொடர்வதற்காக வைத்தியசாலைக்கு வருகிறார். அவ்வாறு அவர் வரும்போது நீங்கள் இந்த காட்சட்டையோடும் இந்த தலையினையும் மறைத்து நீங்கள் சீருடை அணிந்திருந்தால் உங்களுடைய வேலையை நீங்கள் இழக்க நேரிடும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய இடமாற்றம், வேறு பிரதேசங்களுக்கு நீங்கள் இடம் மாறி செல்லலாம், நீங்கள் உங்களுடைய வேலையை ராஜினாமா செய்யலாம், அல்லது நீங்கள் எங்களுடைய இந்த அறிவுறுத்தல்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கலாம் என்ற போன்ற பல விடயங்கள் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன. அப்போது இந்த 9 சுகாதார உதவியாளர்களும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள், நாங்கள் எந்த விடயத்திற்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், ஏனென்றால் நாங்கள் சட்ட ரீதியாகத்தான் எங்களுடைய சீருடையினை நாங்கள் அணிந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஆகவே அதன் பின்னர் நேற்று அவர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவிலே 5 முறைப்பாடுகளை தனித்தனியாக செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு தற்போது தொடர்ந்தும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறார்கள். இதுதான் உண்மையிலே நடந்த விடயம். இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த சீருடை சம்பந்தமாக உண்மையிலேயே யாருக்கு அநீதி நடக்கிறது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மேற்கத்திய நாடுகளை எடுத்துக்கொண்டால்,
தங்களுடைய இந்த அது வைத்தியசாலையாக இருக்கட்டும், அது எந்த ஒரு நிர்வாக கட்டமைப்பாக இருக்கட்டும், அதற்குரிய சீருடையோடு சேர்ந்து ஒவ்வொரு மதத்தினருக்குமான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. சீக்கியர்கள் அவர்களுடைய அந்த அவர்களுடைய தலைப்பாகையை அணிய முடியும், முஸ்லிம்கள் அவர்களுடைய தலையினை மறைக்க முடியும், காட்சட்டை அணிய முடியும் என்று பல இந்த தங்களுடைய துறைசார் செயற்பாடுகளுக்கு பாதகம் இல்லாத மத சுதந்திரம், கலாச்சார சுதந்திரங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு அணிவதனால் யாருக்கு என்ன தீங்கு ஏற்பட போகிறது என்பதுதான் இங்கே முக்கியமாக நாங்கள் எழுப்ப வேண்டிய கேள்வி. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள பல நாடுகளிலே வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம், குறிப்பாக வைத்திய சேவையிலே வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், ஏன் இலங்கையிலே இவ்வாறு தொடர்ச்சியாக அது குறித்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதனை நாங்கள் கட்டாயம் கலந்துரையாட வேண்டும். ஆகவே இலங்கையிலே தெளிவாக சுற்று நிரூபங்களின் அடிப்படையிலே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தும் அது நிர்வாக கட்டமைப்புக்குள் வரும்போது அந்த நிர்வாக கட்டமைப்பிலேயே சில இனவாத சிந்தனை கொண்ட 3 சமூகத்திலேயுமே, தமிழ், முஸ்லீம், சிங்கள 3 சமூகத்திலேயுமே இனவாத சிந்தனை உள்ளவர்கள் பொறுப்பெடுக்கும் போது சில முக்கியமான பொறுப்புகளை அவர்கள் தங்களுடைய இனவாத கருத்துக்களுக்கு அமைவாக இந்த ஆடை சுதந்திரம் போன்ற பல சுதந்திரங்களில் அவர்கள் கை வைக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனையை நாங்கள் இந்த வடிவத்தில் தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்க்கப்பட முடியும்? முதலாவதாக, இது மனித உரிமை ஆணைக்குழுவிலே இது குறித்த முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று உயர் நீதிமன்றத்திலே ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றினையும், அதே போன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ரிட் வழக்கொன்றினையும் நாங்கள் தாக்கல் செய்ய இருக்கின்றோம். ஆனால் இந்த பிரச்சினை சட்ட ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக கேட்டால் நிச்சயமாக இல்லை. நாங்கள் நீதிமன்றத்தை அணுகியிருப்பது இதற்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெமடியாக, ஒரு மேலதிக தீர்வாகவே அல்லாமல் இந்த பிரச்சினை முற்றுமுழுதாக அரசு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை. ஆகவே இது அரசாங்கத்தினால் தான் இது தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே சுகாதார அமைச்சரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், உடனடியாக இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது விடயம், 9 இந்த பெண் சுகாதார உதவியாளர்களும் அதே வைத்தியசாலையில் எந்த இடமாற்றமும் இல்லாமல் அதே வைத்தியசாலையிலே அவர்களுடைய சீருடையோடு சேர்ந்து காட்சட்டையும் அவர்களுடைய தலையும் மறைத்து சீருடை அணிந்து வேலை செய்வதற்கான சூழல் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடாது. இரண்டாவது விடயம், குறித்த பணிப்பாளர் குறித்த பல இனவாத குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன. இது இவ்வாறான இனவாத சிந்தனையோடு செயற்படுவது முதல் தடவை அல்ல. ஆகவே இவ்வாறான தனிநபர்கள் இவ்வாறான ஒரு உயர் பதவிகளிலே வைத்து கொண்டு இனவாத ரீதியாக இன ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது அது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய செயற்பாடும் போன்று காட்டப்படுகின்றது. ஆகவே அந்த இனப்பிரச்சனைகளை இல்லை பிளவுகளை தவிர்ப்பதற்காக, இந்த சுதந்திரங்கள் மீறப்படுவதை தவிர்ப்பதற்காக குறித்த நபர் மீது, இவ்வாறான செயற்பாடுகளில் ஏற்படக்கூடிய நபர்கள் மீது முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த விடயத்திலே குறித்த பணிப்பாளர் அவர்களுடைய செயற்பாடுகள் குறித்து ஒரு முறையான விசாரணை சுகாதார அமைச்சினால் நடைபெற வேண்டும். அவ்வாறு இவர் முறையாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளி இந்த விடயத்திலே அவர் தவறு செய்திருக்கிறார் என்று நிரூபிக்கப்பட்டால் அதற்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சீருடை சம்பந்தமாக அல்லது ஆடை சுதந்திரம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி எழுவதற்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது இது குறித்த சுற்றறிக்கைகளில் உள்ள குழப்ப நிலைமை. பொது நிர்வாகத்தினுடைய ஒரு சுற்றறிக்கை இருக்கிறது, அதே போன்று ஒவ்வொரு துறை சார்ந்தும் சுற்றறிக்கைகள் சுற்று நிரூபங்கள் இருக்கின்றன. ஆகவே இது ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துகிறது. ஆகவே அரசாங்கம் இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு, அதாவது காலாகாலமாக இந்த ஆடை சுதந்திரம் குறித்த மீறல்கள் நடைபெற்று வருவதனை இனரீதியான இனவாத சிந்தனையோடு இவ்வாறான ஆடை சுதந்திரம் குறித்த மீறல்கள் நடைபெறுவதனை கருத்தில் கொண்டு ஒரு பொதுவான சுற்றறிக்கையினை, பொது நிர்வாகத்தின் சுற்றறிக்கையினை தான் எல்லா இடத்திலையும் நாங்கள் அமல்படுத்துவோம். அதாவது நீங்கள் தீயணைப்பு படையில் வேலை செய்தால் என்ன, நீங்கள் ஒரு தாதியராக வேலை செய்தால் என்ன, நீங்கள் ஒரு சுகாதார உதவியாளராக வேலை செய்தால் என்ன, உங்களுடைய பொதுவான சீருடையோடு சேர்த்து எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம், உங்களுடைய வேலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் மத கலாச்சார சுதந்திரங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய தலையை காட்சட்டையை அணிந்து தலையை மறைத்து அவர்களால்
ஆடை அணிய முடியும் என்று தெளிவான ஒரு புதிய சுற்றறிக்கையை இலங்கையில் உள்ள அனைத்து பொது நிர்வாகத்திலேயும் அதனை அமுல்படுத்த வேண்டும். அவ்வாறு அமுல்படுத்தாவிட்டால் ஒவ்வொரு துறைக்கும் நீங்கள் தனித்தனி சுற்று நிருபத்தை வழங்கும் போது அதிலே ஒரு குழப்பநிலை ஏற்படுகிறது. அவ்வாறு சுற்று நிருபம் நீங்கள் வழங்கப்படாத இடங்களிலே இன்னும் பல குழப்பங்களை அது தோற்றுவிக்கலாம். ஆகவே எல்லா பொது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் ஒரு பொதுவான சுற்றறிக்கை, ஆடை சுதந்திரம் குறித்த ஒரு பொதுவான சுற்றறிக்கையினை நீங்கள் அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும், அதனை அமுல்படுத்த வேண்டும் என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால், இந்த ஆடை சுதந்திரம் மீறப்படுகின்ற போது அது குறித்து முறைப்பாடு அளிப்பதற்கு ஒரு முறையான ஒரு மெக்கானிசம் இல்லை, ஒரு பொறிமுறை இல்லை. ஆகவே அரசாங்கம் ஆடை சுதந்திரம் குறித்து முறைப்பாடுகளை அளிப்பதற்காகவும் அது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் ஒரு பொதுவான ஒரு மானிட்டரிங் பாடியினை, ஒரு இதனை கண்காணிக்கக்கூடிய ஒரு குழுவினை அமைக்க வேண்டும் என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு ஒரு ஹொட்லைன், ஒரு தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அது எங்கு இவ்வாறான ஒரு உரிமை மீறல் நடைபெறும் போதும் உடனடியாக அந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த முறைப்பாட்டினை அளித்தால் அது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்படும். அதிலே ஒரு உரிமை மீறல் நடைபெற்றிருக்கின்றதா இல்லையா என்பது இறுதியில் விசாரணையில் தெரிய வரும். ஆகவே அவ்வாறான ஒரு மானிட்டரிங் பாடியினை, அவ்வாறான ஒரு கண்காணிப்பு குழுவினை அரசாங்கம் நியமித்தால் மாத்திரமே, கண்காணிப்புக்கான ஒரு பிரிவினை, ஒரு பாடியினை அரசாங்கம் அமுல்படுத்தினால் மாத்திரமே, அறிமுகப்படுத்தினால் மாத்திரமே பல இடங்களில் எந்தவித சட்ட ரீதியான வழிகாட்டல்களோ எந்தவித சட்ட ரீதியான அவர்களுக்கான உதவிகளும் கிடைக்காத இடங்களிலே நாங்கள் எங்களுடைய உரிமை மீறப்பட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு நாங்கள் எங்களுடைய உரிமை மீறப்பட்டு கொண்டிருக்க சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய வேலைகளை தொடர்போம் என்று பலர் தங்களுடைய பணியிலே ஈடுபட்டு வருகின்றனர். ஆகவே அவர்களுடைய உரிமை மீறல் சம்பந்தமாக கதைப்பதற்கு எந்த ஒரு தகுதியான அல்லது அதற்கு பொருத்தமான எந்த இடமும் காணப்படுவதில்லை. இந்த பிரச்சனையை அரசாங்கம் இந்த தீர்வினூடாக, ஒரு மானிட்டரிங் பாடியினை கொண்டு வருவதனூடாக இதனை தீர்க்க முடியும் என்பதனை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். இறுதியாக அரசியல் ரீதியாக தமிழ் முஸ்லிம் பேரவை என்ற ஒரு அரசியல் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அரசியல் கூட்டமைப்பிலே முஸ்லிம் கட்சிகள் இருக்கின்றன, தமிழ் கட்சிகள் இருக்கின்றன. ஆகவே இது அரசாங்கத்தினுடைய ஒரு பொறுப்பிருக்கின்ற மாதிரியே அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையிலே இந்த கூட்டணியில் இருக்கும் கட்சியில் நாங்கள் அந்த கூட்டணியிலே இல்லை, நாங்கள் தனியாக செயற்படுகிறோம். ஆகவே நாங்கள் எங்களாலான முயற்சிகளை, நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியினை, நீதியை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியினை நாங்கள் எடுத்து வருகின்றோம். இந்த கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள் என்ற வகையிலே அவர்களால் எங்களை விட இந்த பிரச்சனையை இலகுவாக தீர்க்க முடியும். ஏனென்றால் தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, சுமூகமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த தமிழ் முஸ்லிம் அரசியல் பேரவையினால் இதுவரை இந்த காத்திரமான இந்த பிரச்சனை குறித்த காத்திரமான முன்னெடுப்புகள் எடுக்கப்படவில்லை என்பதனை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவர் உண்மையில் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக தமிழ் முஸ்லிம் பேரவையினூடாக இதனை தீர்க்க முன்வருமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி.